நான் சொன்னதை கேட்டாயா? அது என் உணர்ச்சிகளை காயப்படுத்தும் என்று நினைத்தாயா? நான் சிரிக்க வைக்க மாட்டேன் என்று சொல்வதா? சரி, நான் உன்னை நேரில் பார்க்க முடிந்திருந்தால். ஒரு நிமிஷம், பார்க்கலாம். ஓ, ஜெர்மனியிலிருந்து வந்த அந்த நபருக்கு ஜோக்ஸ் பிடிக்கலையாம். ஜோக்குகளை இல்லையாம். ஜெர்மனர்கள் எல்லாம் பொறுமைக்கு பெயர் பெற்றவர்கள்தான். ஜெர்மனியில் காமெடி கிளப்பே இல்லையாம். அப்படின்னா அங்க காமெடி மெட்டீரியல் எப்படி இருக்கும்? ஜெர்மன் காமெடி கிளப்பில். நாக் நாக். யார்? அது முக்கியமில்லை. கதவை திற. இல்லை. கோழி ஏன் சாலையை கடந்தது? அவன் அதையெல்லாம் பின்தொடர்ந்து கொண்டிருந்தான். ஆமாம், அந்த சிரிப்புகள். அதுதான் நான் ஃபன்னி என்பதற்கான சான்று. இன்னொரு ஜோக் சொல்றேன். கடைசியாக ஒன்று. அவள் செய்தது என்னன்னா, முதல் ஆல்பத்தையே மீண்டும் வெளியிட்டாள்.